வெரிகோஸ் வெயினை பற்றி நிறைய பதிவுகள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஏன் ஏற்படுது, இது ஏற்படுறப்ப வந்து நம்ம என்ன மாதிரி ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் தொந்தரவு குறைவதற்கு நம் எந்த மாதிரி உணவுகள், குறிப்பாக எந்த மாதிரி பழங்கள் எடுத்தால் நல்லது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெரிகோஸ் வெயினை பற்றி நிறைய பதிவுகள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஏன் ஏற்படுது, இது ஏற்படுறப்ப வந்து நம்ம என்ன மாதிரி ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம், இப்படிப்பட்ட பதிவுகள்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த பதிவில் வந்து வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் தொந்தரவு குறைவதற்கு நம் எந்த மாதிரி உணவுகள், குறிப்பாக எந்த மாதிரி பழங்கள் எடுத்தால் நல்லது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். அதில் முதல் நிலையாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவகேடோ. டாக்டர் என்ன டாக்டர் எங்கேயோ இருக்கு அவகேடோனா, நல்லது அப்படின்னா யாருதுனாலும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அவகேடோ அப்படிங்கிறப்ப சொல்லக்கூடிய பட்டர் ஃப்ரூட்டில் மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதில் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால என்னென்னா, omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ்னாலே நம்ம உடல்ல தாபிதத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு. இந்த வெரிகோஸ் வெயின்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்த நாளங்கள் நல்ல ஒரு நார்மலா இல்லாத ஒரு ஸ்டிஃபா இல்லாம தளர்ந்து போகுது. ஏன் தளர்ந்து போகுதுன்னா, தாபிதம் அடைவதனால தான் அது தளர்ந்து போகுது. தளர்ந்து போறதுனால தான் அதனால மேல் நோக்கி வந்து போக முடியல. ஸோ அதனால அவகேடோ ஒரு நல்ல பலன் தரும். அவகேடோவை நம்ம எப்படி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னா, நல்லா ஒரு பழம் அவகேடோ வந்து எடுத்துட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கொக்கோவா பவுடர் சேர்த்துட்டு ஹனி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா, ஏன் இதெல்லாம் அவகேடோ பழம் அப்படியே சாப்பிடலாம். ஏன்னா சில பேருக்கு நம்ம இதை சொன்னோன்னா அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பழம் சாப்பிட்டா எங்களுக்கு குமட்டலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு எப்படி ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க டெய்லி வந்து சாப்பிடலாம். அடுத்து 2வது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள். ஸோ ஆப்பிளில் எந்த பகுதி இந்த இதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய தோல் தான். அதனுடைய தோலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவர்செட்டின் இருக்கு. டாக்டர் ஆப்பிளோட தோலில் தான் வந்து ஸ்கின்ல தான் மெழுகு பூசுறாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. ஆக்சுவலாக இயற்கையாகவே ஆப்பிளோட தோலில் வந்து ஒரு நேச்சுரலாகவே ஒரு மெழுகு கோட்டிங் வந்து இருக்கும். எதற்கு அப்படின்னா, அது ஆப்பிள் விளையிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பனி அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ அது நம்ம இதோட மாய்ஸ்சர் கண்டென்ட்டை எடுத்துடக்கூடாதுன்னு இயற்கையாக இருக்கும். பட் நிறைய கோட்டிங் இருக்குது. அந்த மாதிரி கோட்டிங் இருக்க ஆப்பிள் இல்லாமல் நார்மலாக குறைந்த விலைகளில் நார்மலாக ஆப்பிள் பார்த்துருப்போம். ஒரு மாதிரி பச்சை, சிகப்பு, ஆரஞ்சு அந்த மாதிரி கலந்து இருக்கும். ஸோ அந்த ஆப்பிள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பெக்டின் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கும். அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரத்த நாளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அந்த தளர்வுகளை எண்டோத்தீலியல் லேயரை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த பெக்டினுக்கு வந்து இருக்கு. அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம். ஸோ வாழைப்பழம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே வாழைப்பழத்தில் பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. இது ரெண்டும் தான் இந்த வெரிகோஸ் வெயினுக்கு நம்ம வாழைப்பழத்தை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய காரணம். ஏன்னா இந்த பொட்டாசியம் மெக்னீஷியம் இதனுடைய குறைபாடு தான். பொட்டாசியம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் தசைகள், இரத்த நாள தசைகள், இதுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த மெக்னீஷியம் கால்சியத்தை வந்து இருக்க வேண்டிய இடத்துல வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். தசைகள் சீராக இருக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கால் கண்டச்சதை தசைகள்லாம் ஒரு மாதிரி அதோட வீரியம் குறைஞ்சு போறதுனால தான் அது பம்ப் பண்ண முடியாம இரத்த நாளங்களை மேலேற்றி விட முடியாம இருக்கும். ஸோ அதனால இந்த பொட்டாசியம் மெக்னீஷியம் இருக்கக்கூடிய இந்த வாழைப்பழத்தை எடுக்கணும். டாக்டர் நீங்கள் சொல்ற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய வெரிகோஸ் வெயின் பல வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து இருக்கு. ஸோ அப்போ அவங்க வாழைப்பழம் எடுக்கலாமானா எடுக்கலாம். ஆனால் எப்படி எடுக்கணும்னா, வாழைப்பழம் எடுக்கும் பொழுது அதனுடன் கொஞ்சம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பவுடர் கலந்துக்கணும்.
ஸோ கலந்து எடுக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல பலன் தரும். வாழைப்பழம்னா ஒரு வாழைப்பழம் தான் எடுக்கணும். ஸோ பெரிய வாழைப்பழம்னா ஒரு அரை வாழைப்பழம், அதனுடன் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1½ டீஸ்பூன் கலந்து எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் நிறைய வந்து சுகரை வந்து அப்சார்ப் பண்ண விடாமல் வந்து கொஞ்சம் தடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆரஞ்சஸ் போன்றவை விட்டமின் சி இருக்கக்கூடியது. இந்த லெமன் எடுக்கும் பொழுது அதில் விட்டமின் சி இருக்குது, மற்றும் அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாஜன் இருக்குது. இந்த கொலாஜனும் இரத்த நாளங்களை வந்து சீராக வச்சுக்கிறதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால் கண்டிப்பாக டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை லெமனாவது பிழிந்து லெமன் ஜூஸ் எடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கொட்டை பன்னீர் திராட்சை. ஸோ இதில் என்ன அப்படின்னா அந்த கொட்டையிலையும் அந்த தோல்லையும் என்ன இருக்குன்னா ரெஸ்வெராட்டால் அப்படிங்கக்கூடியது இருக்குது. இது நம்ம பல பதிவுகளை அதே மாதிரி வெரிகோஸ் வெயின் இதுலேயும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு இந்த விதையத்தான் தனியாக எடுத்து பவுடராக இது பண்ணி வெரிகோஸ் வெயினுக்கு வந்து மருந்தாக கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அதை அப்படியே வந்து நம்ம எடுக்கிறப்ப இன்னும் நல்ல வந்து நமக்கு பலன் தரும். இது அந்த வேசோ டைலட்டேஷன் பண்ணும், ரத்த நாளங்களை ஸ்ட்ராங் ஆக்கும், அது தாபிதம் அடையாமல் வந்து தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த இதுக்கு இருக்கு. எவ்வளோ எடுக்கலாம் டாக்டர் அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா எண்ணிக்கை அளவில் வந்து கருப்பு கொட்டை பன்னீர் திராட்சை வந்து ஒரு 15 எடுத்துட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு ஃபில்டர் பண்ணக்கூடாது, தண்ணீர் சேர்க்கக்கூடாது, சுகர் சேர்க்கக்கூடாது. அதை அப்படியே நம்ம குடித்தோம் அப்படின்னா நல்ல பலன் தரும். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல் பழம். ஸோ நாவல் பழம் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆந்தோசைனின் இருக்கு. ஸோ இதுவும் இந்த இரத்த நாளங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் தரும். அதனால வந்து நாவல் பழம். ஸோ நாவல் பழம் சீசன் கிடைக்கிறப்ப நாவல் பழம் எடுத்துக்கலாம். சீசன் இல்லாத பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல் கொட்டை இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம அதோட பவுடரை வந்து நம்ம குடிக்கக்கூடிய டீ இல்லை நாவல் கொட்டையையே நம்ம பயன்படுத்தி டீ வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து குடிக்கலாம். அடுத்து ஆரஞ்சு. ஸோ ஆரஞ்சுலேயும் ரொம்ப முக்கியம். இந்த வெரிகோஸ் வெயினுக்கு இன்னைக்கு நவீன மருத்துவத்தில் சேர்க்கக்கூடிய மருந்துகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மெயினாக வந்து என்னென்னா ஹிஸ்பெரடின் அப்படிங்கக்கூடிய ஒரு சத்துக்கள் வந்து சேர்த்துப்பாங்க. இது மெயினாக எதுலேருந்து நம்ம இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு தோல், அதே மாதிரி அந்த நம்ம குறுக்கு வெட்ட அறுத்தோம்னா அந்த சுளைகளுக்கு நடுவில் ஒரு தடிமனாக ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இதில் தான் இந்த சத்துக்கள் இருக்கு. அப்போ இதை எப்படி எடுக்கணும்? ஆரஞ்சு பழம் எடுத்தாலும் நல்லது. அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா அந்த ஆரஞ்சு பழ தோல் இருக்கு பார்த்தீங்களா, அதை தண்ணீரில் போட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொதிக்க வைத்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்ல பலன் தரும். அடுத்தது இலந்தை. ஸோ இலந்தை இலந்தை அப்படிங்கிறது நமது பாரம்பரிய மருத்துவத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இலந்தை வந்து கர்ப்பப்பைக்கு நல்லது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, அதில் கொலாஜன் இருக்குது, அதில் விட்டமின் சி இருக்குது. இந்த மாதிரி இரத்த நாளங்களுக்கு தேவையான அனைத்தும் இந்த இலந்தையில் இருக்குது. இலந்தையை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக இலந்தை பழம் கிடைச்சதுன்னா இலந்தை பழம் சாப்பிடலாம். நம்ம முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீசன் அப்போ நமக்கு அது ஒரு பழக்கமாகவே இருக்கும். என்ன அப்படின்னா இலந்தை பழம் கிடைக்கும் பொழுது நல்லா இடித்து வச்சுக்குவாங்க. அதோட கொஞ்சம் பனவெல்லம், கொஞ்சம் புளி இதெல்லாம் போட்டு இடித்து நம்ம வீட்டில் உருண்டை பண்ணி வச்சுக்குவாங்க. பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கஞ்சி சாப்பிட்றோம், ஏதாவது சாப்பிட்றோன்னா அந்த இலந்த வடகம் இடித்து வச்சது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்க பசங்களுக்கு இலந்தையே தெரியாது, இலந்தை வடகமும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு என்ன அப்படின்னா நான் அண்மையில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன், இலந்தை ஜாம் வந்து விற்கிறாங்க. இலந்தை ஜாமில் வந்து பெருசாக எதுவும் இல்லை, வெறும் நாட்டு சர்க்கரை, இந்த இலந்தை பழம் இது சேர்த்த ஜாம் இருக்குது. ஸோ அதை வந்து 2 ஸ்பூன் இது குழந்தைகளுக்கு நம்ம இந்த சுவையை கொடுத்து பழக்கணும், அதற்காக சொல்கிறேன். பட் பெரியவர்கள்லாம் இலந்தை பொடி கிடைக்குது, இலந்தை பழம் எடுக்கலாம். இலந்தை சீசன் கிடைச்சதுன்னா வாங்கி இடித்து வச்சுட்டு நம்ம பயன்படுத்திக்கிட்டோம், துவையலா சீசன் கிடைக்கிறப்ப துவையலா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நல்ல வந்து நமக்கு பலன் தரும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம். ஸோ பைனாப்பிளும் நல்ல பலன் தரும். ஆனால் பைனாப்பிளை இந்த வெரிகோஸ் வெயினுக்கு எப்படி எடுக்கணும், விட்டமின் சி இருக்குது, எப்படி எடுக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு துண்டு ரவுண்டாக இருக்கக்கூடிய பைனாப்பிளை வந்து எடுத்துக்கணும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே சின்ன சின்ன பீஸாக நறுக்கி போட்டுட்டு நைட்டு ஒரு டம்ளர் தண்ணீரில் வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் என்ன பண்ணணும்னா இதை பாயில் பண்ணணும், கொதிக்க வைக்கணும். அதாவது அந்த ஒரு கொதி வந்துருச்சுன்னா மேக்சிமம் இதை அதை ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோம். ஸோ அதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு தினமும் காலை வெறும் வயிற்றில் வந்து பருகிக்கிட்டு வரலாம்.
வேணும் டயபெட்டிக் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா தேன் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து 10வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம். மாம்பழம் இதுக்கு ஒரு முக்கியமா அப்படின்னா கண்டிப்பா மாம்பழம் வந்து நம்ம இதுல முக்கணிகள்ல மற்றும் முக்கியமானது இல்ல, நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது. ஆனா என்ன பிரச்சனைன்னா நம்மளுடைய சகோதர சகோதரிகள் முன்னாடி இருக்கிறவங்க தாய்மார் அவங்க எல்லாம் என்னன்னா ஏற்கனவே சுகர் அதிகமா வச்சுக்கிட்டதுனால என்னமோ இந்த மாம்பழத்தை பார்த்தாலே ஒரு எதிரி மாதிரி டாக்டர்ஸும் மிரட்டி வச்சிடுறாங்க, நீ மாம்பழம் சாப்பிட்டா சுகர் ஏறிடும் அப்படின்னு. அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி தர்றது கிடையாது. ஸோ அதனால இந்த மாம்பழத்தை ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனா இந்த மாம்பழம் செரிமானத்திற்கு ரொம்ப நல்லது. அதுவும் குறிப்பா சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த பித்தப்பை கல்லாம் வரும் பார்த்தீங்களா, அதை தடுக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கு. இங்க வெரிகோஸ் வெயினுக்கும் இந்த மாம்பழம் வந்து நல்ல பலன் தரும். ஆனா இந்த மாம்பழம் எடுக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா ஒருவேளை உணவாக வந்து எடுத்துக்கணும். சர்க்கரை நோயாளிகளாக இருந்தா ஒரே ஒரு மாம்பழத்தை ஒருவேளை உணவா எடுக்கணும். மாம்பழத்தை எடுக்கும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த வெளியில இருக்க தோல் இதெல்லாம் வந்து தூக்கி போட்டோம். மாம்பழம் அப்படிங்கிறது அந்த கொட்டையை தவிர அவ்வளவும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம்தான். மாம்பழம் சாப்பிடும் பொழுதும் அது நார்கள் இருக்கக்கூடிய மாம்பழமா இருக்கணும். ஆனா நம்ம அப்படி இருக்கிறது இல்ல. அப்படியே அல்வா மாதிரி மாம்பழம் வரணும் அப்படின்னு இன்னைக்கு நிறைய ஹைபிரிட் வெரைட்டிக்கு போயிட்டோம். ஸோ உணவின் மீது தப்பு இல்லை, அதை நம்ம மாறுபாடு பண்ணதுனால தான் தப்பு. ஸோ அதனால வெரிகோஸ் வெயின் இருப்பவங்க மாம்பழத்தையும் ஒருவேளை உணவாக அது கிடைக்கக்கூடிய காலங்களில் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல பலன் தரும். ஸோ இந்த 10 பழங்களும் கிடைக்கக்கூடிய சீசன்ல நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்க வெரிகோஸ் வெயின்ஸ்ல மாற்றம் தெரியும். என்ன டாக்டர் மாற்றம் தெரியும் அப்படின்னோடனே உடனே அது டிஸப்பியர் ஆயிருமா, மறைஞ்சு போயிருமானா கிடையவே கிடையாது. நீங்க முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸ்கின்னை விட கொஞ்சம் மேல் எலும்பி இருக்கும், கருநிறமா வந்து இருக்கும். ஸோ அது எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே சப்ரஸ் ஆகிட்டு ஃபேட் ஆகும். ஸோ அதனால இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னா உணவை நாம் சீராக வைத்து கொள்ளும் பொழுது எந்த நோய்களிலிருந்தும் நம்ம ரிவர்ஸ் ஆகுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. நன்றி.